ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம மாயா சீசன் 2ல 79வது எபிசோடு தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங்கில் அந்த பப்பில் தான் காட்டுறாங்க. ஸ்டார்டிங்கில் மாயா அந்த ஷூவை பார்த்துட்டு அப்படியே ருத்ராவை பார்க்கும்போது அங்கே ருத்ரா காணாமல் போயிடுறான். அங்கே கட் பண்ணா விக்ரம் தான் ருத்ராவோட முகத்தை மறைச்சி இழுத்துட்டு வந்துட்டு இருக்கான். அப்புறம் கோவத்தில் ருத்ராவை போட்டு அடிக்கிறான். அப்போ முகலாம் மூடி இருந்ததுனால ருத்ராக்கு யாருன்னு எதுவுமே தெரியல. அப்போ அப்படியே அவனோட ஃபோன் எடுத்து பார்க்கும்போது மாயாவோட அம்மா தப்பிக்க ட்ரை பண்ணும்போது அந்த உங்களோட காலில் ட்ராப் மாட்டி வழியில் துடிச்சிட்டு இருக்காங்கன்றத சிசிடிவி கேமரா மூலமாக பார்த்துட்டு இருக்கான். அப்போ அப்படியே சீக்கிரமாக வீட்டுக்கு போகலாம்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்புறான். அப்போ அப்படியே மாயா கிட்ட போயிட்டு மாயா வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாயாவையும் சேர்த்து அப்படியே கூட்டிட்டு போறான். அப்போ அவங்க ரெண்டு பேருமே வீட்டுக்கு கிளம்பும்போது அங்கே ராஜு வரான். ராஜு மாயாவை பார்த்து அப்படியே ஷாக்கிங் ஆறான். அங்கே கட் பண்ணா மாயாவோட வீட்டில் தான் காட்டுறாங்க. மாயாக்கு இப்போ தான் விக்ரம் மேலே கொஞ்சம் ட்ரஸ்ட் வந்திருக்கு. அதனால மாயா நம்மளுக்கு எப்போ கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னு ஒவ்வொரு டீட்டெயில்ஸாக கேட்டுகிட்டே இருக்காங்க. மாயாவோட அம்மாவுக்கு காலில் ட்ராப் மாட்டி வழியில் துடிச்சிட்டு இருக்கிறதுனால இவனும் சீக்கிரமாக போகலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனாலும் மாயா விடாமல் தொடர்ந்து அதை பற்றி கேட்டுகிட்டே இருக்கிறதுனால இவனும் கோவத்தில் கத்தி விட்டுறான். அப்புறம் கோவத்தை குறைச்சிட்டு மாயா கொஞ்சம் வேலை இருக்குன்னு இப்போ வந்துடுறேன், அது வரைக்கும் நம்மளோட கல்யாண ஆல்பத்தை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுத்துட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்புறான். அப்போ விக்ரம் மாயாவோட அம்மாவை காலில் ட்ராப் எடுத்து விட்டுட்டு அவங்களுக்கு மருந்து போட்டுட்டு இருக்கான். அப்போ அவங்களோட அம்மா கத்திட்டு இருக்காங்க. மாயாக்கு வாட்டர் டேப் வழியா அவங்களோட அம்மா கத்துற சத்தம் கேட்குது. யாரோ கத்துற சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அப்படி சத்தம் வர திசையை நோக்கி போறாங்க. அப்போ அவங்க அப்படியே அந்த ரூம் கிட்ட வரலாம் பார்க்கும்போது மாயாவோட அம்மா ரொம்ப கத்திட்டே இருக்கனால வாயை அடைக்கிறான். அப்போ அப்படியே மாயா ரூம் அப்படி என்ட்ரு பண்ணலான்னு நினைக்கும் போது அங்க ராஜு வரான். மாயா, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நீ எங்கேயோ சேஃபா மறைஞ்சிட்டு இருப்பேன்னு நினைச்சா நான் வந்து பழைய வீட்டுல இருக்க. அவன் உன் மேல ரொம்பவே கோவமா இருக்கான, நீங்க சுத்திட்டு இருக்க. நீ அவனோட பிரதரை கொன்ன மாதிரியா உன்னையும் கொன்றும் அப்படின்னு ராஜு சொல்லிட்டு இருக்கும்போது மாயாக்கு எந்த ஒரு ஞாபகமே இல்லாததுனால நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு ராஜுவை பத்தி கேட்குறாங்க. அப்போ ராஜுவும் ஒவ்வொரு விஷயமா சொல்லிட்டு இருக்கான். அதனால மாயாக்கு ஏதோ கொஞ்சம் ஞாபகத்துல வருது. அப்போ சடனா விக்ரம் வந்து ராஜுவோட மண்டையை அடிக்கிறான். வேகமா அடிச்சதுனால ராஜு அப்படியே மயங்கி கீழே விழுறான். அப்போ மாயாக்கும் கொஞ்சம் ஞாபகம் வந்ததுனால அவங்களும் அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்க. அதனால இவன் மாயாவை அப்படியே தூக்கிட்டு அவங்களோட ரூம்ல போய் படுக்க வைக்கிறான். மாயாக்கு நினைவு தெளிஞ்சதுக்கு அப்புறம் அது யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவன் யாருன்னே தெரியல, நீ அதை நினைச்சுமே கவலைப்படாத, இனிமே யாருமே இங்க வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு லேண்ட்லைன்ல இருந்து செக்யூரிட்டிக்கு கால் பண்ணி சத்தம் போடுறான். இனிமே யாரையும் உள்ளக்க வர விடாதீங்க அப்படின்ட்டு. அங்கே கட் பண்ணா ருத்ரா கிட்ட தான் கட்டுறாங்க. ருத்ராவை அங்கே அடிச்சு போட்டதுனால போலீஸ் அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. உங்களை யார் அப்படி அடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ருத்ரா சொல்றான். அப்போ அந்த போலீஸும் மாயாவை தேடுறேன்னு சொல்லிட்டு நீங்களே உங்களை காயப்படுத்தி ஏதாச்சும் புது விளாட்ல ஆண்டுட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்றாரு. அதுக்கு ருத்ரா கோவத்தில் அப்படின்னா நீங்க மாயாவை கண்டுபிடிக்கிற வேலையில இறங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதனால போலீஸும் அப்படியே அங்கிருந்து அப்படி கிளம்புறாங்க. அப்போ ருத்ரா எம்ஜே கிட்ட அப்பா நான் மாயாவை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஃப்ளாஷ்பேக்கில் ருத்ரா மாயாவை பார்த்துருப்பான். அப்போ தான் விக்ரம் அவனை கட்டி அப்படி இழுத்துட்டு போயிருப்பான். அப்போ எம்ஜே ஷாக்கிங்கோட உண்மையாக நீ மாயாவை தான் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஆமாப்பா நான் நல்லா தெளிவாகவே பார்த்தேன், அங்கே இருந்தது மாயா தான் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ருத்ரா எம்ஜே கிட்ட மாயா உங்களை சுடும்போது வேற யாராச்சும் கூட இருந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்படி யாருமே பக்கத்தில் இருந்த மாதிரி தெரில ருத்ரா அப்படின்னு சொல்றாரு. அங்கே கட் பண்ணா மாயா கிட்ட தான் கட்டுறாங்க. மாயா திரும்ப திரும்ப ராஜுவை பற்றி யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ திருப்பி ஏதாச்சும் கால் பண்ணி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது மாயா கால் பண்ணா கால் போகவே இல்லை. அப்போ அந்த வயர் எடுத்து பார்க்கும்போது தான் அந்த வயர் கட்டாயிருக்கிறதே தெரிய வருது. வயர் கட்டாயிருக்கு, ஆனால் எப்படி விக்ரம் மட்டும் கால் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கிங்கோட மாயா பார்த்துட்டு இருக்காங்க. மாயாக்கு ரொம்பவே சந்தேகம் வந்ததுனால அப்படியே வெளியே போகலாம்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கதவு திறந்தா அங்கே விக்ரம் வில்லத்தனத்தோட நின்றுட்டு இருக்கான். இனிமே விக்ரம் என்ன பண்ண போறான்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மாயா சீசன் 2 உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க.